இஸ்ரேல் நாட்டால பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரதா சொன்ன ஹமாஸ் இயக்கம் இதுக்கு பதிலடி கொடுக்கறதா போன வருஷம் அக்டோபர் மாசம் இஸ்ரேல் மேல மிகப்பெரிய அளவுல ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை முழுசா அழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன்னு இப்ப வரைக்கும் தொடர்ந்து மாச கணக்குல போர் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹமாஸுக்கு ஆதரவா லெபனானோட இஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேல் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர இந்த போர் ஒரு முடிவில்லாத உக்கிரமாயிட்டே போயிட்டு இருக்கு. கடந்த சில நாளுக்கு முன்னாடி இஸ்புல்லா ராணுவ தளபதி ஷூக்கரும் ஹமாஸோடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியும் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு மிகப்பெரிய அளவுல பதிலடி கொடுக்க போறதா சொன்ன இஸ்புல்லா அமைப்பு அளவு கடந்த ராக்கெட்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவுல இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை தன்னுடைய அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா வான் பரப்பிலே தடுத்த இஸ்ரேல் மேலும் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பு மேலேயும் வர நாட்கள்ல லெபனான் எப்ப வேணா இஸ்ரேல் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தலான்றதுனால அடுத்த 48 மணி நேரத்துக்கு இஸ்ரேல் அவசர நிலை பிரகடனம் பண்ணி அறிவிச்சிருக்காரு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு.